ப்ரோ கியூஆர் கோட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி ப்ரோ திங்ஸ் வேற மாதிரி இருக்கு? எக்ஸாம்பிள் பெட்ரோல் கியூஆரும் பிஸ்கெட் கியூஆரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் என்ன கேட்கிறாரு சொன்னா, பொருட்கள் இருக்கு தானே கியூஆர் கோட், இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஆனா பொருட்கள் வேறையா தானே இருக்கு. அந்த கியூஆர் கோட்ல உள்ள டீடைல்ஸ் வேறையா தானே இருக்கு. இது எப்படி சாத்தியம்? ஆனா கியூஆர் கோட் ஒரே மாதிரி இருக்கு, இது எப்படி சாத்தியம்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ நீங்க பாக்குறது அந்த கியூஆர்ல பாக்குறது சின்ன சின்ன கருப்பு வெள்ளை பட்டிகள். அது வெறுமனே கருப்பு வெள்ளை பட்டிகள் இல்ல, அதுக்குள்ள இருக்கிறது பைனரி கோட்ஸ். நீங்க ஒரு ஸ்கேனர் அதுல காட்டேக்குள்ள அந்த ஸ்கேனர் அந்த பைனரி கோட்ஸை படிக்குது. அந்த பைனரி கோட்ஸை ஆராய்ஞ்சு அதுல உள்ள தகவல்களை உங்களுக்கு தருது, உங்களுக்கு தகவல் கிடைக்குது. சரி, இது எப்படின்னு சொன்னா, இப்போ அந்த பொருட்களோட விவரம், அந்த பொருளோட உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, அந்த பொருள் எங்க உற்பத்தி செய்யப்பட்டதுன்னு சொல்லி அனைத்து தகவல்களும் பைனரி கோட்ஸா மாற்றப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஹலோ அப்படின்ற சொல்ல நாங்க பைனரி கோட்ஸா மாத்தணும்னு வச்சுக்கொள்ளும். ஹலோ அப்படின்ற சொல்ல ஒரு கியூஆர் கோட்டா அதுல வைக்கப்படுறோம்னு சொல்லி வச்சுக்கொள்ளும். இந்த ஹலோன்ற சொல்லில உள்ள அத்தனை எழுத்துக்களும் ASCII டேபிள், இந்த டேபிள் அடிப்படையில இலக்கங்களாக மாற்றப்படுது. இந்த ASCII டேபிள் அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, ஹலோல Hக்கு 72, ஈக்கு 69, எல்லுக்கு 76, மறுபடியும் மேல் அதுக்கு 76, அடுத்தது ஓ, இதுக்கு 79. அப்போ 72, 69, 76, 76, 79 அப்படின்ற இலக்கங்கள் கிடைக்குது ASCII டேபிள் அடிப்படையில. இதுக்கு பிறகு இந்த இலக்கங்கள் அனைத்துமே பைனரி கோட்ஸா மாற்றப்படுது. பைனரி கோட்ஸ் அப்படின்றது 0, 1, இந்த ரெண்டும் தான் இருக்கு. 0, 1 இந்த ரெண்டும் தான் இருக்கு. அப்ப இந்த 72, 69, 76, 76, 79 இந்த அத்தனை இலக்கங்களும் அதன் அடிப்படையில பைனரி கோட்ஸா 0 மற்றும் 1 சொல்லி அந்த ஓர்டர்ல மாற்றப்படுது. சரி, 0, 1 சொல்லி பைனரி கோட்ஸ் கொண்டாந்துட்டோம். ஆனா இங்க கியூஆர் கோட் பாக்குறதுக்கு கருப்பு வெள்ளப்பட்டியா இருக்கு. இதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த அத்தனை பைனரி கோட்ஸையும் எப்படி கருப்பு வெள்ளப்பட்டியா மாத்துறாங்க, எப்படி கியூஆரா கொண்டு வராங்கன்னு சொன்னா, இங்க 1 அப்படின்றது கருப்பு பட்டி அப்படின்னு சொல்லியும், 0 அப்படின்றது வெள்ளைப்பட்டி அப்படின்னு சொல்லியும் பயன்படுத்தப்படுது. அதாவது 1 கருப்பு பட்டி அப்படின்னு சொல்லியும், 0 வெள்ளைப்பட்டி அப்படின்னு சொல்லியும் அடையாளப்படுத்தப்படுது. இதன் அடிப்படையில அந்த 0, 1 அப்படின்னு இருக்கிற அந்த பைனரி கோட்ஸ் எல்லாம் கருப்பு பட்டி வெள்ளைப்பட்டி அப்படின்னு சொல்லி கட்டமைக்கப்படுது. அப்ப ஒரு பொருளுடைய முழு விவரமும் முதல்ல ASCII டேபிள் அடிப்படையில இலக்கங்களா மாற்றப்படுது. அதுக்கு பிறகு அந்த இலக்கங்கள் 0 மற்றும் 1 அப்படின்ற அடிப்படையில பைனரி கோட்ஸா மாற்றப்படுது. அதன் பிறகு அந்த பைனரி கோட்ஸ் அடிப்படையில அவை கருப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளா மாற்றப்படுது. அப்போ எங்களுக்கு வெளியில பார்க்கக்குள்ள எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற அந்த கருப்பு வெள்ளை பெட்டிகள் போல தோற்றம் அளிக்கலாம். ஆனா